Coimbatore side, Kongu side biryani. They call it Arsiyam Paruppu Sadam. It is actually a veg food. That's my connection. Even in Chennai, whenever we feel something we are missing it, then Appa will say like, let's have Arsiyam Paruppu Sadam. அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூரில் பிரியாணிக்கு ஈக்குவலான டிஷ்ங்க இது. நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது என் கீழ் வீட்டக்கா வாரத்துக்கு 2 தடவைனா அதை செஞ்சுருவாங்க. எனக்கும் கொடுப்பாங்க. வெறும் ஊருக்கா இருந்தால் போதுங்க, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தோரம் பருப்பை சேர்த்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு குக்கரில் எண்ணெய் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்து 2 காஞ்ச மிளகாய் 2 பெரிய சைஸ் ஆனியனை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின உடனே 6 பல்லு பூண்டு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டான உடனே இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகா, சாம்பார் தூள் சேர்த்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிச்ச உடனே ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்து கிளறி விட்டு குக்கரை மூடி கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை போட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.